ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம பார்க்க போகிறது சனி பகவான். இவர் பார்த்தீங்கன்னா எப்படி சூரியன் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் மையத்தில் இருக்குது அப்படின்னும், இவர் கடைநிலையில் இருக்கார். இவர் தான் லாஸ்ட் சோலார் சிஸ்டத்தில் பார்டரில். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒளி தத்துவத்துக்கு எதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒளியாக இருக்கோ அதை எக்ஸிபிட் பண்ணக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக்குங்கிறது ஒரு எல்லாரையும் கலெக்டிவான நோம், அது ஒருத்தருடைய வாழ்க்கையை சம்மந்தப்பட்டது இல்லை அந்த மாதிரி. அதே மாதிரி எல்டர் பிரதர், நமக்கு அண்ணான்னு சொல்லக்கூடியவங்க. அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் இது எது வருதுன்னா, இவர் அந்த அந்த வீடை ஆளுமை செய்யக்கூடியவர், அதாவது மகரத்தை ஆளுமை செய்யக்கூடியவர். அதனால இவர் ப்ரொஃபஷனும் ஒப்பிடுவார். அதே மாதிரி ஒரு கர்மகாரகன்னு பேர். ஒருத்தர் என்ன செய்யணும், என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சனிக்கு இருக்கு. அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது வர்த்தகம் தொழில் அதுவும் வந்துடும் இல்லையா. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க, ஒரு தொழில் நிறுவனம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் சனியோட இது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அது சுக்கிரனோட இதில் வரும், இல்லை புதனோட இதில் வரும். அதே பார்த்தீங்கன்னா மீடியா ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்துருச்சுனாலே அங்கே சனியோட தாத்பரியம் வந்துடும். இப்போ சனியோட தாத்பரியம் இன்னும் கொஞ்சம் போக போக உங்களுக்கு புரியும். நம்மளுடைய தாடை, அதுக்கப்புறம் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய, அதாவது சிஸ்டம்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படி மட்டும் இல்லை, சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஒரு கோட்பாடோடு பண்ணுறது, அது சனி பகவான். அதே மாதிரி நீஸ், நம்மளோட முழங்கால் சனி பகவான். ஃபீட்டு சனி பகவான். ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்ற செப்பல், அது சனி பகவான். அதே மாதிரி நம்ம ஸ்டொமக்கு, இவரும் நம்ம ஸ்டொமக்கு இது பண்ணி வருவார். இன்டெஸ்டைன்ஸ் நீளமாக போகும், உடம்புல நீளமாக போகக்கூடிய பகுதி அது. அதே மாதிரி ஸ்டோரேஜ் ரூம்ஸ், நிறைய ஒரு விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இருட்டு அறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜும் இதுதான். டைனிங் ஹால், அப்புறம் ரோட்ஸு, நடு தெருவில் நிற்கிறோம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ரோட்ஸு. அதுக்கப்புறம் கேஷியஸ் சப்ஸ்டன்சஸ்னால் காற்று நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கரியமில வாயு, அந்த மாதிரி வாயு தத்துவம் கொண்ட பொருட்கள். அதே மாதிரி கேஸஸ்ஸு, ஸ்டொமக் ட்ரபிள்ஸ், வயிற்று கோளாறுகள், அயர்ன், வீல்னு சொல்லக்கூடிய கம்பளி. வீல்னு சொன்னால் அது லீகல் டேர்ம்ஸ்லேயும் வரும். லீகல் டேர்ம்ஸில் வீல் அப்படின்னு ஒன்று வரும், அது லாயர்ஸ்க்கெல்லாம் தெரியும். அதுவும் சனி பகவானோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அப்புறம் குவில்ஸ் சொல்லக்கூடிய கம்பளி, அதுதான். அதுக்கப்புறம் ஆயிலி சப்ஸ்டன்சஸ், போர்வைகள் இதெல்லாம் வரும். ஆயிலி சப்ஸ்டன்சஸில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இதுதான் வரும். அதே மாதிரி அப்டக்கிள்ஸ், நமக்கு இருக்கிற தடைகள், தாமதங்கள், நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், தடை தாமதம் 3 மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் சனி பகவான் தான். ஸோ ரக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய கச்ச கச்ச கச்சன்னு இருக்குது. அதே மாதிரி கயாஸ்ன்னு சொல்லக்கூடிய அதே தான், கச்ச கச்சன்னு புரிஞ்சிக்க முடியாத ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி எலாங்கேட்டட், நீளமாக இருக்கக்கூடியது. எக்ஸ்டெண்டட், நீட்டிக்கப்பட்டது. கோல் சொல்லக்கூடிய கரி. அதுக்கப்புறம் லேசினஸ், சோம்பேறித்தனம். டார்னடோஸ்லாம் வரும்போது நமக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ராக்ஸ், அதுக்கப்புறம் பசால்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ராக் ஸ்பெசிஃபிக்காக கருங்கல். அதே மாதிரி வுட்டு மரம். அப்புறம் சாண்டுன்னா இது நார்மல் சாண்டு. அப்புறம் ப்ரொகாஸ்டினேஷன், தள்ளி போடுறது. வேஸ்ட் ப்ராடக்ட்ஸு, புட்சர் ஷாப், அனிமல் மார்க்கெட்ஸ். புட்சர் ஷாப்னா கசாப்பு கடை. அனிமல் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது விலங்குகளை விற்கக்கூடிய சந்தை. அப்புறம் போர்க்கு, ரீசைக்ளிங், செல்லிங் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், சானிடேஷன், சானிட்டரி ஒர்க்ஸ், ஸ்கின் ப்ராடக்ட்ஸ், ஓல்டேஜ், ஆர்ஃபன்ஸ்னா அனாதைகள். ஓல்டேஜில் இருக்கக்கூடியதுன்னா அதான் எல்டர்ஸ்லி, நம்ம வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள். அப்புறம் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மேலே தடவை க்ரீம், அதெல்லாம். அப்புறம் சானிட்டரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் கழுவுறது, அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி வேலைகள், விஷயங்கள்.
சானிடேஷனும் அதுதான். சானிட்டரி ஒர்க்ஸ், சானிடேஷன் எல்லாமே அதுதான். வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை கிளியர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி டெத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இறப்பு, இறந்து போன ப்ராடக்ட்ஸு, இறந்தவர்களை இது பண்ணுறாங்க இல்லையா, அநாத பணத்தெல்லாம் நிற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாப்ஸு, வெட்டியான், இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து சனியோட காரகத்துவம் தான். கிரிமேஷன், கிரிமட்டோரியம், சேலன், இதுலேயும் முடி திருத்தம் வரும். ஸ்லிப்பர் ஸ்டிச்சிங் இதில் வரும். மேசன்ட்ரி, ஸ்லிப்பர் ஸ்டிச்சிங் செருப்பு தைக்கிறது. அப்புறம் மேசன்ட்ரினா கொத்தனார், இதுவும் இதுதான். சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது இல்லையா, கொத்தனார் வந்து சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ண முடியும், நினச்சோம் இதுவும் பண்ண முடியாது. ஹார்ட் லேபர், கடுமையான வேலைகள் செய்யக்கூடியது. கன்ஸ்ட்ரக்ஷன், மெர்சி, மெர்சின்றது கருணை, கருணை, கருணை கொலையும் இதில் தான் வரும். கருணைங்கிறது சூரியனுக்கும் வரும். கருணை கொலை அப்படின்னு வரும்போது அது சனியை சம்மந்தப்பட்டது தான். அதே மாதிரி அசிஸ்டண்ட்டு, நமக்கு இருக்கிற அசிஸ்டண்ட்டு அவங்களும் சனியோட காரகத்துவம் தான். ஸ்லேவ் அப்படிங்கிறதும் சனியோட காரகம். ஸ்லேவ்னா அடிமை, அடிமை, அசிஸ்டண்ட்டு, இவங்கெல்லாம் வந்து சனியோட காரகத்துவம். ஸ்லேவரி, அடிமைத்துவம், அதுவே வந்து சனியோட காரகத்துவம். ஸ்பிளிட்டப், ஸ்பிளிட்டப்னு கேட்கறது எல்லாமே சனியோட காரகத்துவம். ஒரு ஒரு இது பிரேக்கப் ஆகிறதும் சனியோட காரகத்துவம் தான். ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக்கப் ஆகிறதும் சனியோட காரகத்துவம். அதே மாதிரி அசட்டிசம், அதுவும் வந்து சனியோட காரகத்துவம். அசட்டிசம்னா வந்து துறவரம், துறவரம் சனியோட காரகத்துவம். வெஞ்சன்ஸ், வெஞ்சன்ஸும் சனியோட காரகத்துவம். வக்ரம், வக்ரமாக இருக்கிறது சனியோட காரகத்துவம். அதே மாதிரி பெட்ரேயல், பெட்ரேயல் பண்ணுறதும் சனியோட. பெட்ரேயல்னா ஏமாற்றுறது, ஏமாற்றுறது, ஏமாறுறது எல்லாமே சனியோட காரகத்துவம் தான் வரும். அதே மாதிரி டார்க்னஸ், ஒரு இருள், சனியோட காரகத்துவம். அன்னோன் திங்ஸ், தெரியாத ஒரு விஷயம் சனியோட காரகத்துவம். ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பும் சனியோட காரகத்துவம். ஸோ இந்த மாதிரி சனியோட காரகத்துவம் ரொம்ப ஒரு மாதிரி இருள் தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அது அவரால் தான் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுனால தான், அதுக்குன்னு அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லலை, அவரால் மட்டும்தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் வச்சிருக்கு. அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அவருக்கு அப்படிங்கிறதுனால தான் வச்சிருக்கு, பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த். அதே மாதிரி இது வந்து இந்த சனியோட காரகத்துவங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப ஒர்க்கில் வந்து சின்சியராக இருப்பாங்க. ஆனால் ஒர்க்கு பிடிக்காது. டிஸ்லைக் ப்ளஷர்ஸ், ஒர்க்கையும் பிடிக்காது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதும் அவங்களுக்கு பிடிக்காது. பிகமிங் எ ஸ்லேவ் டு பீப்புள் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். அவங்க எப்போ பாரு ஒர்க்குனே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க்கஹாலிக்ஸ், அது எல்லாமே சனியோட காரகத்துவம். டூ மச் இன்டெலிஜென்ஸ் இன் செல்ஃப் அண்ட் ஸோ ஹேட்டிங் எவ்ரி திங் அதர் தேன் தெம், பீயிங் அன்லவ்ட். அதாவது அவங்கள பற்றின ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப, அவங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பற்றின விஷயங்கள்ல ரொம்ப ஊடுருவிடுவாங்க. அதனால் என்னன்னா, மற்றவங்க என்ன மாதிரி கோத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனாலேயே அவங்க மற்றவங்களோட அன்பை பெற மாட்டாங்க. ஃபீலிங் ரெஸ்பான்சிபிள் அண்ட் இன்ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஸோ ரிஜிட், லேக் லவ், அஃபெக்ஷன், இன்எக்ஸ்பிரசிவ். அதாவது அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில விஷயங்கள்லாம் டீவியேட்டே பண்ண மாட்டாங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிள். ஒரு நாய்க்குட்டி ரோட்டில் கிடக்குது, தவிக்குது அப்படின்னா இவங்க தான் போய் ஓடி விட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த நாய்க்குட்டி போய் தூக்கி அதை வந்து அங்கே விட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பதறக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து சனியோட காரகத்துவம் தான் வரும். அதே மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இன்ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அதனாலே என்ன ஆகும்னா, அவங்கள வந்து யாருக்கும் பிடிக்காது. அதனாலே அவங்களுக்கு வந்து நிறைய பேரோட அஃபெக்ஷன் கிடைக்காது. இப்போ வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. எதுவாக இருந்தாலுமே யார் என்ன வேணா நினைக்கட்டும், நான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு போவாங்க. அதே மாதிரி ஹைடிங் ட்ரூ ஃபீலிங்ஸ், பிகம் ஜெலஸ் ஆஃப் பீப்புள் அரவுண்ட், இன்வெஸ்டிகேட் எவ்ரி திங். அவங்க என்ன உண்மையாக நினைக்கிறாங்க உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப வஞ்சகம் வச்சுப்பாங்க. மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒரு மாதிரி பேசுறதுன்னு அந்த நிறையா பண்ணுவாங்க அதை. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப ஊடுருவி பார்ப்பாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த புறம் பேசுறது அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். ஏன்னா வந்து பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு ரொம்ப தெரிஞ்சு ஆர்வமாலாம் கேட்குறாங்க அப்படின்னா, அது அவங்க நல்லா இருக்கணும்னு கேட்கல, இவங்க வந்து அவங்க எப்படி நல்லா இருக்கலாம், ஏதோ இந்த பிரச்சனை எப்படியா ஊதி பெருசாகணும் அப்படின்னு இவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து சனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். பீயிங் அரகண்ட் அண்ட் மேக்ஸ் பிளேமிங் a habitual thing, doesn't learn from mistakes or lack will. இவங்களால வந்து எப்பவுமே வந்து ஒரு பிடிவாதத்தோடையே தான் மூவ் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு பிடிவாத குணம் இருக்கும். அதே மாதிரி
ப்ளேம் பண்ணினே இருப்பாங்க. மற்றவங்கள வந்து இவங்களுடைய தோல்விகளுக்கும், இவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆவறதுக்கும் மத்தவங்கள ப்ளேம் பண்ணி திட்டுறது, அடிக்கிறது. மத்தவங்கள எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே, கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதனால என்ன ஆகும் அப்டின்னா, இவங்களோட மிஸ்டேக்ஸ இவங்க லேர்னே பண்ணிக்க மாட்டாங்க. இவன் வந்து மிஸ்டேக்ஸ் என் மேல நான் ஒரு தப்பும் பண்ணல. இன்னொருத்தன் தான் தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவங்களோட மிஸ்டேக்ஸ் இவங்க மாத்திக்காம அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. அதனாலேயே நெறைய பிரச்சனைகள மேற்சொன்னபடி நெறைய பிரச்சனைகள இவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சனியோட காரகத்துவம். இந்த சனியோட காரகத்துவம் வந்து ரொம்ப ஒரு ஒரு மாரி சேடனிங்கா இருக்கும். ஆனா, அவரால தான் அத ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுனால அத வச்சிருக்கு. இந்த மாரி விஷயங்கள், அருமையான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட குழந்தைகளுக்கு, அடுத்த சந்ததியினருக்கு தெரியணும். அதனால இத ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த விஷயங்கள வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ நல்லது. இந்த மாரி கன்டென்ட்ஸோட எனக்கு வரதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.